ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூடாரவள்ளி என்றால் என்ன, இந்த வருடம் கூடாரவள்ளி எப்பொழுது, கூடாரவள்ளி அக்கார வடிசல் பிறந்த கதை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் கூடாரவள்ளி அக்கார வடிசல் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வேணுங்கிறவா செக் பண்ணி பாருங்கோ. மார்கழி மாதம் முழுவதுமே ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயில் விழாக்கோலம் பூணும். அதிலும் மார்கழி 27ஆம் நாள் பக்தர்கள் ஆண்டாள் தரிசனம் செய்ய திரளாக கூடுவார்கள். காரணம், அந்த நாள் ஆண்டாள் தன் விரதம் பூர்த்தி செய்யும் நாள். இதை கூடாரவள்ளி என்று சிறப்பித்து போற்றுவர். இந்த வருடம் கூடாரவள்ளி ஜனவரி 12 வெள்ளிக்கிழமை 2024 வருகிறது. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினம் வைணவர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இதில் 27வது பாசுரம், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே சேவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாற்சோறு மூடனை பெய்து முழங்கை வழி வார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 27வது பாடல் பாடுகிற நாள் கூடாரவள்ளி திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. மார்கழி 27ஆம் நாள் ஜனவரி 12ஆம் தேதி கூடாரவள்ளி திருநாள். இந்த நாளில் ஆண்டாளை தரிசித்தால் மனம் போல மாங்கல்யம் அமையும், பிரிந்த தம்பதியர் கூடுவார்கள் என்பது ஐதீகம். கூடாரவள்ளியின் சிறப்புகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அரங்கனை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்து கொண்டிருந்தாள் கோதை. அதனை ஏற்றுக்கொண்டான் அரங்கன். ஆகவே தம்மை கைத்தலம் பற்ற இருக்கிறான் என்பது உறுதியாகிவிட்டதை உணர்ந்து பூரித்து போனாள் ஆண்டாள். பாவையர் அனைவரும் புத்தாடை அணிந்து அழகாக அலங்கரித்து கொண்டு பால் சாதம் மூடும்படியாக மிதந்து வழியும்படியாக நெய்விட்டு பால் சாதம் செய்ய வேண்டும். அதை கண்ணனுக்கு படைத்து அனைவரும் சேர்ந்து கையில் எடுக்க வேண்டும். முழங்கை வரை வழியும் நெய் கொண்ட பால் சோறை அனைவரும் கூடியிருந்து சாப்பிட்டு கிருஷ்ணானுபவத்தில் திளைத்து மகிழ வேண்டும். வாரீர் வாரீர் என அனைவரையும் அழைக்கிறாள் ஆண்டாள் என சொல்லி பூரிக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். திருமாலான கண்ணனையே மணாளனாக அடைய வேண்டி ஆண்டாள் எனப்படும் கோதை நாயகி பல்வேறு பாசுரங்கள் இயற்றியுள்ளார். அவையெல்லாம் நாச்சியார் திருமொழி என்று அழைக்கப்படுகின்றன. இது 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதி. அதில் கண்ணனையும் அழகரையும் அரங்கனையும் போற்றி பாடியிருக்கிறார் ஆண்டாள். ஆண்டாளின் குலதெய்வம் கள்ளழகர், அதாவது பெரியாழ்வாரின் குலதெய்வம் கள்ளழகர். ஆகவே கள்ளழகர் குறித்து பாடுகிறாள். அதாவது மகாவிஷ்ணுவையே மணாளனாக அமைய வேண்டும் என்கிற கோரிக்கையை அழகரிடம் முன்வைத்து பாடுகிறாள். 100 நம் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடா நிறைய வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொல்லுங்கோலே என்று உருகுகிறாள் ஆண்டாள். அதாவது 100 தடா நிறைய வெண்ணெய் பரவி வைத்தேன், 100 அண்டா நிறைய வெண்ணெய் நைவேத்தியம் செய்தேன் என்கிறார். 100 தடா நிறைய அக்கார அடிசல் சொன்னேன், அதாவது நாம் நமது குலதெய்வத்துக்கு பொங்கலிடுவது போல் ஆண்டாள் தன்னுடைய ஆசை பூர்த்தியானால் அழகருக்கு பால் பொங்கல் அக்கார அடிசல் 100 தடாவில் வைப்பேன் என்கிறாள் ஸ்ரீ ஆண்டாள். மதுரை கள்ளழகரிடம் ஆண்டாள் விண்ணப்பித்த சிறிது காலத்திலேயே அரங்கனுடன் இரண்டர கலந்தாள் கோதை. அதன் பின்னர் கோதையானவள் ஸ்ரீ ஆண்டாள் என்று அழைக்கப்படலானார்.
என்கிறது புராணம். எனவே ஆசைப்படி வேண்டுதல் படி நேர்த்தி கடனை செலுத்த முடியவில்லை கோதையால். அதாவது அகார அடிசல் சமர்ப்பிக்கவில்லை. ஆண்டாள் காலத்துக்கு பின்னர் சில 100 வருடங்களுக்கு பின்னர் பிறந்த உடையவர் என்று போற்றப்படும் ராமானுஜர் ஆண்டாளின் அபிலாஷையை அறிந்து கொண்டு அவளின் நேர்த்தி கடனை தெரிந்து கொண்டு அழகர் கோவிலில் அழகருக்கு முன்பாக வந்து அர்ச்சகரின் அனுமதியை பெற்று 100 தடா அகார அடிசல் 100 அண்டாக்களில் சமர்ப்பித்தார். பிறகு அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்றார். அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் திருத்தலத்தில் ஆண்டாள் வயது வித்தியாசமெல்லாம் பார்க்காமல் உடையவரை அண்ணா என்று அழைத்தாராம். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு பாவையாக இருந்தபோது அவளது மனோபீஷ்டத்தை பூர்த்தி செய்ய வேண்டியவர் தகப்பன், அதை அடுத்து தமையன். எனவே ராமானுஜரை அண்ணா என்று அழைத்தாள் ஆண்டாள் என சொல்லி சிலாகிக்கிறது ஆண்டாள் புராணம். அன்று முதல் கூடாரவள்ளி என்றும் 27ஆம் நாள் பாசுரத்தில் பால்சோறு மூடனை பெய்து என்று இருப்பதால் அகார அடிசலான பால்சோறு 100 தடாவில் சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்றைக்கும் அழகர் மலையில் நடைபெற்று வருகிறது. கூடாரவள்ளி நாளில் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. அடுத்தடுத்த காலகட்டங்களில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் கூடாரவள்ளி விழா விமரிசையாக நடத்தப்படும் வழக்கம் வந்தது. இன்றளவும் கூடாரவள்ளி வைபவம் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கூடாரவள்ளி திருநாள். மார்கழி மாதத்தின் 27ஆம் நாள் திருப்பாவையின் 27வது பாடலை பாடுவோம். மகாவிஷ்ணுவை பெருமாளை மனதார வழிபடுவோம். மங்காத செல்வத்தை தந்தருள்வார்கள் பெருமாளும் ஆண்டாளும். ஆண்டாள் சன்னதியில் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், திருக்கோஷ்டியூர், திருவல்லிக்கேணி முதலான முக்கியமான வைஷ்ணவ தலங்களில் உள்ள ஆண்டாளையும் பெருமாளையும் மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறலாம். கல்யாண யோகம் கைகூடி வரும். கஷ்ட நிலையில் இருந்து விடுபட்டு இல்லத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தந்தருள்வார்கள் என்பது உறுதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.